அத்தியாயம் 1 அறிமுகம். சேலத்தின் அப்போஸ்தலர் ஜே. எம். லெக்லர் யார்? ஜே. எம். லெக்லர் ரெவ். ஜான் மைக்கேல் லெக்லர் என்பவர் 19ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்திய ஜெர்மன் மிஷனரி ஆவார். அவர் சுவிசேஷத்தை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் கல்வி, தொழிற்பயிற்சி, சமூக முன்னேற்றம், தேவாலய நிறுவல் மற்றும் தமிழ் மக்களுடன் நெருங்கிய உறவை உருவாக்கிய பணிகளாலும் நினைவுகூரப்படுகிறார். இதனால் பல வரலாற்றாசிரியர்கள் அவரை சேலத்தின் அப்போஸ்தலர் அபாசல் ஆஃப் சலம் என்று குறிப்பிடுகின்றனர். 1. ஏன் லெக்லர் முக்கியமானவர்? சேலத்தின் கிறிஸ்தவ வரலாற்றைப் பற்றி பேசும்போது லெக்லரின் பெயரை தவிர்க்க முடியாது. அவர் 1840ஆம் ஆண்டில் சேலத்திற்கு வந்து அடுத்த 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அந்த பகுதியின் ஆன்மீக மற்றும் சமூக வளர்ச்சிக்காக உழைத்தார். அவரது ஊழியத்தின் பலனாக பல கிராமங்களில் கிறிஸ்தவ சாட்சியம் வலுவடைந்தது. கல்வி மற்றும் தொழில் திறனும் மக்களிடம் பரவியது. 2. ஒரு மிஷனரியை தாண்டிய பார்வை. லெக்லர் வெறும் பிரசங்கியாக இல்லை. அவரது பார்வையில் சுவிசேஷம் மனிதனின் முழு வாழ்க்கையையும் மாற்ற வேண்டும் என்பதே முக்கியம். அதனால் வேதாகம போதனை, பள்ளிக்கல்வி, கைத்தொழில் பயிற்சி, ஏழை மக்களின் முன்னேற்றம், உள்ளூர் தலைவர்களை உருவாக்குதல் போன்ற பல துறைகளில் அவர் அக்கறையுடன் செயல்பட்டார். 3. இந்திய தொழிற்பயிற்சி கல்வியில் முன்னோடி. 1840ஆம் ஆண்டில் சேலத்தில் அவர் தொடங்கிய ஸ்கூல் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்பயிற்சி பள்ளி பிரிட்டிஷ் இந்தியாவில் முதன்மையான தொழிற்பயிற்சி முயற்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மாணவர்கள் தச்சு வேலை, தையல் போன்ற பயிற்சிகளை பெற்று வாழ்க்கை திறன்களை வளர்த்து கொள்ளும் வகையில் இது அமைக்கப்பட்டது. 4. தமிழ் மக்களுடன் ஒன்றிப்போன ஊழியர். லெக்லர் தமிழ்மொழியை ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டு அதில் வாசிக்கவும் எழுதவும் திறன் பெற்றார். உள்ளூர் மக்களுடன் அவர்களின் மொழியிலும் கலாச்சாரத்திலும் தொடர்பு கொண்டு சுவிசேஷத்தை பகிர்ந்ததால் அவர் மக்களின் நம்பிக்கையையும் மரியாதையையும் பெற்றார். 5. சேலத்தின் வளர்ச்சியில் அவரது பங்கு. லெக்லரின் பணிகள் தேவாலயங்களுக்குள் மட்டும் கட்டுப்படவில்லை. ஏற்காடு மலைப்பகுதியில் ஆரம்பகால குடியேற்ற வளர்ச்சிக்கும் பின்னர் அங்கு உருவான ஆலய பணிகளுக்கும் அவர் பங்களித்ததாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. மேலும் சேலத்தில் அவர் கட்டிய ஆலயங்களில் ஒன்று பின்னர் லெக்லர் மெமோரியல் சர்ச் என்ற பெயரில் நினைவுகூரப்பட்டது. 6. அவரது வாழ்க்கையின் மையக் கொள்கைகள். லெக்லரின் வாழ்க்கையில் தொடர்ந்து காணப்படும் சில முக்கிய அம்சங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு முழு அர்ப்பணிப்பு. கல்வியும் சுவிசேஷமும் ஒன்றோடொன்று இணைந்து செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கை. உள்ளூர் மக்களை மதித்து அவர்களுடன் இணைந்து பணியாற்றும் மனப்பான்மை. உழைப்பின் கண்ணியத்தையும் தொழில்திறன் பயிற்சியையும் ஊக்குவித்த பார்வை. நிலையான உள்ளூர் கிறிஸ்தவ சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கம். 7. இந்த வாழ்க்கை வரலாறு ஏன் படிக்கப்பட வேண்டும்? ஜே. எம். லெக்லரின் வாழ்க்கை ஒரு மிஷனரியின் சரித்திரம் மட்டுமல்ல, சுவிசேஷம் மனிதனின் இருதயத்தையும் சமூகத்தையும் எவ்வாறு மாற்ற முடியும் என்பதற்கான ஒரு நடைமுறை எடுத்துக்காட்டாகும். அவர் விதைத்த விதைகள் சேலம் மாவட்டத்தின் கல்வி, சபை வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்தில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தின. அத்தியாயம் 2 ஜே. எம். லெக்லரின் பிறப்பு, குடும்ப பின்னணி மற்றும் ஆரம்ப வாழ்க்கை. அறிமுகம். சேலத்தின் ஆன்மீக மற்றும் சமூக வரலாற்றில் அழியாத முத்திரையை பதித்த ஜே. எம். லெக்லர் ரெவ். ஜான் மைக்கேல் லெக்லர் அவர்கள் 1804ஆம் ஆண்டில் ஜெர்மனியில் பிறந்தார். பின்னர் அவர் லண்டன் மிஷனரி சொசைட்டியின் லண்டன் மிஷனரி சொசைட்டி சார்பில் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டு தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை சுவிசேஷ பணிக்காக அர்ப்பணித்தார். 1. பிறப்பும் குடும்ப பின்னணியும். லெக்லர் 1804ஆம் ஆண்டு ஜெர்மனியில் பிறந்தார். அவருடைய குடும்பம் கிறிஸ்தவ நம்பிக்கையிலும் ஒழுக்கத்திலும் வேரூன்றியிருந்ததாக அறியப்படுகிறது. அவரது பெற்றோர் சிறு வயதிலிருந்தே தேவபக்தி, நேர்மை, உழைப்பு மற்றும் பிறருக்கு சேவை செய்யும் மனப்பான்மையை வளர்த்தனர். இருப்பினும் அவரது பெற்றோரின் பெயர்கள் அல்லது குடும்ப வாழ்க்கை குறித்த விரிவான வரலாற்றுச் சான்றுகள் மிகக் குறைவாகவே கிடைக்கின்றன. 2. சிறுவயதின் ஆன்மீக சூழல். ஐரோப்பாவில் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலம் மிஷனரி எழுச்சியின் காலமாக இருந்தது. பல இளைஞர்கள் உலகின் பல பகுதிகளுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்லும் அழைப்பை உணர்ந்தனர். அந்தச் சூழலே லெக்லரின் மனதிலும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் வேதாகம வாசிப்பு, ஜெபம் மற்றும் கிறிஸ்தவ சேவையின் முக்கியத்துவத்தை இளமையிலேயே கற்றுக்கொண்டார். 3. கல்வியும் அறிவு வளர்ச்சியும். லெக்லர் நல்ல கல்வியை பெற்றார். மொழிகளை கற்கும் திறன், ஒழுங்கான சிந்தனை மற்றும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் ஆகியவை பின்னர் இந்தியாவில் தமிழ் மொழியை விரைவாக கற்றுக்கொள்ள உதவின. சேலத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் தமிழை வாசிக்கவும் எழுதவும் கூடிய அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருந்தார் என்பது அவரது உழைப்பிற்குச் சான்றாகும். 4. மிஷனரி அழைப்பின் தொடக்கம். இளைஞராக இருந்தபோதே தனது வாழ்க்கையை சுகவாழ்வுக்காக அல்ல, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஆழமான விருப்பம் லெக்லருக்குள் உருவானது. இந்தியா போன்ற தொலைதூர நாடுகளுக்கு சென்று ஊழியம் செய்ய தயாரானார்.
பின்னர் லண்டன் மிஷனரி சொசைட்டியுடன் இணைந்து மிஷனரி பணிக்காக தயாரானார். 5. எதிர்கால ஊழியத்திற்கான தேவனின் ஆயத்தம். பின்னர் சேலத்தில் அவர் மேற்கொண்ட பணிகளை பார்க்கும்போது அவரது ஆரம்ப வாழ்க்கையே தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட காலமாக இருந்தது என்பதை உணரலாம். சிறுவயதில் கற்ற ஒழுக்கம், கடின உழைப்பு, கல்வியின் மதிப்பு மற்றும் கிறிஸ்துவுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவை அனைத்தும் இந்தியாவில் அவரது பலனுள்ள ஊழியத்திற்கான அடித்தளமாக அமைந்தன. 6. நமக்கான ஆவிக்குரிய பாடங்கள். தேவன் தமது ஊழியர்களை நீண்டகாலமாக ஆயத்தப்படுத்துகிறார். சிறுவயதில் பெறப்படும் தேவபக்தி வாழ்க்கை முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். கல்வியும் ஆன்மீக அர்ப்பணிப்பும் இணைந்தால் சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கும். மொழி, கலாச்சாரம் மற்றும் மக்களை நேசிக்கும் மனப்பான்மை சுவிசேஷ பணியை ஆழமாக பாதிக்க முடியும். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். பிறப்பு 1804 ஜெர்மனி. மிஷன் அமைப்பு லண்டன் மிஷனரி சொசைட்டி. முக்கிய தன்மைகள்: தேவபக்தி, கல்வி மீது ஆர்வம், உழைப்பு, மிஷனரி அர்ப்பணிப்பு. பின்னர் விளைவு: சேலத்தில் தமிழை கற்று சுவிசேஷம், கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி வழியாக ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தினார். அத்தியாயம் 3. ஜே. எம். லெக்லரின் ஆன்மீக அழைப்பு, மிஷனரி பயிற்சி மற்றும் இந்தியா நோக்கிய பயணம். அறிமுகம். ஜே. எம். லெக்லரின் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்புமுனை அவர் தனது வாழ்க்கையை முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு அர்ப்பணித்த தருணமாகும். ஐரோப்பாவில் பாதுகாப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த இந்திய மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் முன்வந்தார். பின்னர் அவர் லண்டன் மிஷனரி சொசைட்டி யுடன் இணைந்து இந்திய மிஷன் பணிக்காக அனுப்பப்பட்டார். 1. தேவனுடைய அழைப்பை உணர்ந்த இளைஞர். இளமையிலிருந்தே லெக்லர் வேதாகமத்தை நேசித்தார். கிறிஸ்துவின் மகா கட்டளையான நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் மத்தேயு 28-19 என்ற வசனம் அவரது உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. சுவிசேஷத்தை இன்னும் கேளாத மக்களிடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய வாழ்க்கையின் இலக்காக மாறியது. 2. மிஷனரி பயிற்சிக்கான ஆயத்தம். இந்தியா போன்ற வெளிநாட்டில் ஊழியம் செய்வது எளிதானது அல்ல என்பதை லெக்லர் அறிந்திருந்தார். எனவே அவர் வேதாகம மற்றும் இறையியல் கல்வியில் தன்னை தயார் செய்தார். மிஷனரி சேவைக்கு தேவையான ஒழுக்கம் மற்றும் பொறுமையை வளர்த்தார். புதிய மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களை மதிக்கும் மனப்பான்மையை பெற்றார். எளிமையான வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ள தயாரானார். அந்த காலத்தில் வெளிநாட்டு மிஷனரிகளுக்கு நீண்டகால கல்வி, ஆன்மீக பயிற்சி மற்றும் சேவை மனப்பான்மை ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. 3. இந்தியா நோக்கிய தீர்மானம். 19ஆம் நூற்றாண்டில் இந்திய பயணம் மிகவும் கடினமானதாக இருந்தது. பல மாதங்கள் கடல் வழியாக பயணிக்க வேண்டியிருந்தது. நோய்கள், காலநிலை மாற்றம், மொழி வேறுபாடு போன்ற பல சவால்கள் இருந்தன. ஆனால் லெக்லர் இந்த அச்சங்களை காட்டிலும் தேவனுடைய அழைப்பை முக்கியமாக கருதி இந்தியாவிற்கு செல்லும் முடிவை உறுதியாக எடுத்தார். 4. இந்தியாவில் ஆரம்ப ஆண்டுகள். வரலாற்று குறிப்புகளின்படி லெக்லர் சேலத்திற்கு வருவதற்கு முன்பே சுமார் 5 ஆண்டுகள் இந்தியாவில் பணியாற்றியிருந்தார். அவற்றில் 4 ஆண்டுகள் தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற மிஷனரி சார்ல்ஸ் தியோஃபிலஸ் ஏவால்ட் ரெனியஸ் அவர்களுடன் இணைந்து ஊழியம் செய்தார். இந்த அனுபவம் தமிழ் நாட்டின் கலாச்சாரம், மக்கள் மற்றும் சுவிசேஷ பணியின் நடைமுறைகளை ஆழமாக புரிந்துகொள்ள அவருக்கு உதவியது. 5. சேலத்திற்கான தேவனின் ஆயத்தம். 1840 மே மாதத்தில் லெக்லர் கோயம்புத்தூரிலிருந்து சேலத்திற்கு வந்து அங்குள்ள மிஷன் பணியின் பொறுப்பை ஏற்றார். அதற்கு முன் இந்தியாவில் பெற்ற அனுபவங்களே சேலத்தில் அவர் செய்த மகத்தான ஊழியத்திற்கு வலுவான அடித்தளமாக அமைந்தன. 6. இந்த அத்தியாயம் நமக்கு கற்பிக்கும் பாடங்கள். தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிதல் பல நேரங்களில் தியாகத்தை வேண்டுகிறது. சிறந்த ஊழியத்திற்கு முன் நீண்டகால ஆயத்தம் அவசியம். புதிய மக்களை அடைய அவர்களின் மொழியையும் கலாச்சாரத்தையும் மதிக்க வேண்டும். உண்மையான மிஷனரி சேவை என்பது வெறும் பிரசங்கம் மட்டுமல்ல, அன்பு, பொறுமை மற்றும் அர்ப்பணிப்புடன் வாழ்வதும் ஆகும். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சங்கள். ஜே. எம். லெக்லர் தனது வாழ்க்கையை கிறிஸ்துவின் மிஷன் பணிக்காக அர்ப்பணித்தார். அவர் லண்டன் மிஷனரி சொசைட்டி சார்பில் இந்தியாவில் பணியாற்றினார். சேலத்திற்கு வருவதற்கு முன் சுமார் 5 ஆண்டுகள் இந்தியாவில் பணியாற்றி அதில் பெரும்பகுதியை சார்ல்ஸ் தியோஃபிலஸ் ஏவால்ட் ரெனியஸ் அவர்களுடன் கழித்தார். 1840ஆம் ஆண்டு சேல மிஷன் பணியின் பொறுப்பை ஏற்று பின்னர் சேலத்தின் அப்போஸ்தலர் என்று அறியப்பட்டார். அத்தியாயம் 4. இந்தியாவில் ஜே. எம். லெக்லரின் ஆரம்ப ஊழியம் மற்றும் சேலத்திற்கு வந்த வரலாற்று பயணம். அறிமுகம். ஜே. எம். லெக்லரின் வாழ்க்கையில் இந்தியாவிற்கு வந்த காலம் ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது. அவர் ஒரு வெளிநாட்டு மிஷனரியாக மட்டும் வரவில்லை, இந்திய மக்களுடன் வாழ்ந்து அவர்களுடைய மொழி, கலாச்சாரம் மற்றும் தேவைகளை புரிந்துகொண்டு கிறிஸ்துவின் அன்பை செயல்முறையில் வெளிப்படுத்த விரும்பிய தேவனுடைய ஊழியராக வந்தார். 1. இந்தியாவில் முதல் ஆண்டுகள்.
இந்தியாவிற்கு வந்த பிறகு லெக்லர் உடனடியாக ஒரு பெரிய நகரத்தில் தலைமை பொறுப்பை ஏற்கவில்லை. மாறாக அவர் அனுபவமிக்க மிஷனரிகளுடன் இணைந்து கற்றுக்கொள்ளும் காலத்தை செலவிட்டார். வரலாற்று குறிப்புகளின்படி அவர் இந்தியாவில் மொத்தம் 5 ஆண்டுகள் இருந்ததில் 4 ஆண்டுகள் புகழ்பெற்ற மிஷனரியான ரேனியஸ் டி. ரெனியஸ் அவர்களுடன் இணைந்து பணியாற்றினார். 2. ரேனியஸின் தாக்கம். ரேனியஸ் தென்னிந்தியாவில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்திய மிஷனரிகளில் ஒருவர். அவர் தமிழ் மொழியை ஆழமாக கற்று கிராமங்களுக்கு நேரடியாகச் சென்று சுவிசேஷம் அறிவித்தார். மேலும் உள்ளூர் சபை தலைவர்களை உருவாக்குவதிலும் முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த அணுகுமுறை லெக்லரின் ஊழிய சிந்தனையையும் ஆழமாக பாதித்தது. 3. தமிழ் மொழியை கற்றுக்கொண்ட அர்ப்பணிப்பு. இந்தியாவில் பயனுள்ள ஊழியம் செய்ய மக்களின் இதயத்தை அடைய அவர்களுடைய மொழியில் பேச வேண்டும் என்பதை லெக்லர் உணர்ந்தார். அதனால் தமிழ் மொழியை ஆர்வத்துடன் கற்றார். பின்னர் சேலத்தில் அவர் தமிழில் வாசிக்கவும் எழுதவும் கூடிய திறனை வளர்த்து கொண்டார். இது அவரது சுவிசேஷ பணிக்கு பெரும் பலனாக அமைந்தது. 4. கிராம ஊழியத்தின் அனுபவம். இந்த ஆரம்ப ஆண்டுகளில் அவர் வீடு வீடாகச் சென்று மக்களை சந்தித்தார். வேதாகமத்தை எளிய முறையில் விளக்கினார். உள்ளூர் கிறிஸ்தவர்களை ஊக்குவித்தார். கல்வி மற்றும் ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். சமூக தேவைகளையும் ஆன்மீக தேவைகளையும் இணைத்து அணுக கற்றுக்கொண்டார். இந்த அனுபவங்களே பின்னர் சேலத்தில் அவர் மேற்கொண்ட பெரும் பணிகளுக்கு வலுவான அடித்தளமாக அமைந்தன. 5. 1840 சேலத்திற்கான தேவனுடைய அழைப்பு. 1840ஆம் ஆண்டு மே மாதத்தில் லெக்லர் கோயம்புத்தூரிலிருந்து சேலத்திற்கு வந்து அங்குள்ள மிஷன் பணியின் பொறுப்பை ஏற்றார். அப்போது சேலத்தில் கிறிஸ்தவ பணி வளர்ச்சியடைய வேண்டிய அவசியம் இருந்தது. லெக்லர் அந்த பொறுப்பை ஒரு நிர்வாகியாக அல்ல, ஒரு மேய்ப்பனாகவும் முன்னோடி மிஷனரியாகவும் ஏற்றுக்கொண்டார். 6. சேலத்தை பற்றிய அவரது பார்வை. சேலத்திற்கு வந்த உடனே அவர் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தார். சுவிசேஷ பிரசங்கம் மட்டுமல்ல, மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டும். அதனால் பள்ளிகளை ஆரம்பிப்பது, தொழிற்பயிற்சியை ஊக்குவிப்பது, உள்ளூர் திறமைகளை வளர்ப்பது, நிலையான கிறிஸ்தவ சமுதாயத்தை உருவாக்குவது என்ற நீண்டகால பார்வையுடன் செயல்படத் தொடங்கினார். 7. ஒரு புதிய காலத்தின் தொடக்கம். லெக்லரின் சேலம் வருகை அப்பகுதியின் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. அடுத்த சில ஆண்டுகளில் அவர் தொழிற்பயிற்சி பள்ளியை நிறுவி திறமையான கைவினைஞர்களை திருநெல்வேலியிலிருந்து அழைத்து வந்து கல்வி மற்றும் சுவிசேஷ ஊழியத்தை ஒன்றிணைத்தார். இத்தகைய முயற்சிகள் அவரை சேலத்தின் அப்போஸ்தலர் என்று மக்கள் மதிக்கச் செய்தன. இந்த அத்தியாயத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். தேவன் பெரிய பொறுப்புகளுக்கு முன் தமது ஊழியர்களை அனுபவத்தின் மூலம் ஆயத்தப்படுத்துகிறார். மக்களின் மொழியையும் கலாச்சாரத்தையும் மதிப்பது ஊழியத்தின் பலனை அதிகரிக்கிறது. உண்மையான மிஷன் என்பது சுவிசேஷ அறிவிப்பையும் சமூக நலனையும் இணைக்கும் முழுமையான சேவையாகும். சிறிய ஆரம்பங்கள் தேவனுடைய கரங்களில் பெரிய வரலாற்றை உருவாக்க முடியும். அடுத்த அத்தியாயம் 5. சேலத்தில் ஜே.எம். லெக்லரின் ஆரம்ப ஆண்டுகள், முதல் சபைகள், முதல் பள்ளிகள் மற்றும் தொழிற்பயிற்சி இயக்கத்தின் பிறப்பு என்ற தலைப்பில் அவர் சேலத்தில் தொடங்கிய பணிகள் எவ்வாறு தமிழக வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கின என்பதை விரிவாக பார்ப்போம். அத்தியாயம் 5. சேலத்தில் ஜே.எம். லெக்லரின் ஆரம்ப ஆண்டுகள், முதல் சபைகள், பள்ளிகள் மற்றும் தொழிற்பயிற்சி இயக்கத்தின் பிறப்பு. அறிமுகம். 1840ஆம் ஆண்டு சேலத்திற்கு வந்த ஜே.எம். லெக்லர் அங்கு ஏற்கனவே இருந்த சிறிய கிறிஸ்தவ குழுக்களை பராமரிப்பதோடு மட்டும் நிற்கவில்லை. சபை என்பது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கான இடம் மட்டுமல்ல, அது சமுதாயத்தை மாற்றும் தேவனுடைய கருவி என்ற பார்வையுடன் தனது ஊழியத்தை முன்னெடுத்தார். 1. சேலத்தின் நிலைமை. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் சேலம் மாவட்டம் பெரும்பாலும் விவசாயத்தை சார்ந்திருந்தது. கல்வி வாய்ப்புகள் குறைவாக இருந்தன, ஏழ்மை மற்றும் சமூக பாகுபாடுகளும் காணப்பட்டன. இந்த சூழ்நிலையை பார்த்த லெக்லர் சுவிசேஷத்துடன் சேர்த்து கல்வி மற்றும் தொழில் திறனையும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார். 2. சபைகளை பலப்படுத்திய பணி. லெக்லர் தனது முதல் ஆண்டுகளில் சிறிய விசுவாச குழுக்களை முறையாக ஒழுங்குபடுத்தினார். வேதாகம போதனைகளையும் ஜெப கூட்டங்களையும் ஏற்பாடு செய்தார். உள்ளூர் விசுவாசிகளை சாட்சிகளாக வளர ஊக்குவித்தார். கிராமங்களுக்குச் சென்று தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். அவருடைய நோக்கம் வெளிநாட்டு மிஷனரியை சார்ந்த சபைகளை உருவாக்குவது அல்ல, உள்ளூர் தலைமைத்துவம் கொண்ட நிலையான சபைகளை உருவாக்குவதாக இருந்தது. 3. கல்வி ஊழியத்தின் முக்கிய அங்கம். ஒரு சமூகத்தை மாற்ற வேண்டுமெனில் கல்வி அவசியம் என்பதை லெக்லர் தெளிவாக புரிந்துகொண்டார். அதனால் குழந்தைகளுக்கான பள்ளிகளை ஊக்குவித்தார். வேதாகமத்துடன் எழுத்தறிவையும் கற்பிக்க முயன்றார். ஏழை குடும்பங்களின் பிள்ளைகளும் கல்வி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்தார். இந்த அணுகுமுறை பின்னர் சேலம் பகுதியில் கல்வி வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக அமைந்தது. 4. தொழிற்பயிற்சி பள்ளியின் தொடக்கம்.
லெக்லரின் மிகவும் குறிப்பிடத்தக்க சாதனைகளில் ஒன்று சேலத்தில் ஸ்கூல் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எனப்படும் தொழிற்பயிற்சி நிலையத்தை நிறுவியது. இந்த பள்ளியின் நோக்கம் மாணவர்களுக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தல். உழைப்பின் மதிப்பை உணர்த்தல். சுயமாக வாழ்க்கையை நடத்தும் திறனை வளர்த்தல். கிறிஸ்தவ ஒழுக்கத்தையும் நடைமுறை வாழ்க்கையையும் இணைத்து கற்பித்தல். இந்த முயற்சி இந்தியாவில் ஆரம்பகால தொழில்துறை கல்வி வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பாக பார்க்கப்படுகிறது. இதற்காக திருநெல்வேலி பகுதிகளில் இருந்து திறமையான கைவினைஞர்களையும் அவர் சேலத்திற்கு அழைத்து வந்தார். annathasirakogal.blogspot.com 5. ஜெபமும் உழைப்பும் என்ற வாழ்க்கை தத்துவம். லெக்லரின் பார்வையில் ஒரு கிறிஸ்தவர் ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் நேர்மையாக உழைக்கவும் வேண்டும். அவர் மக்களிடம் கற்பித்த முக்கிய கொள்கைகள். உழைப்பு தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். நேர்மையான தொழில் தேவனை மகிமைப்படுத்துகிறது. கல்வியும் தொழில் திறனும் குடும்பங்களை வறுமையிலிருந்து உயர்த்த முடியும். கிறிஸ்தவ சாட்சியம் வார்த்தைகளால் மட்டுமல்ல வாழ்க்கை முறையாலும் வெளிப்பட வேண்டும். 6. சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள். சில ஆண்டுகளிலேயே அவரது பணியின் விளைவாக பல இளைஞர்கள் தொழில் திறன்களை பெற்றனர். கிறிஸ்தவ குடும்பங்களில் கல்வி மீது ஆர்வம் அதிகரித்தது. புதிய சபைகள் மற்றும் விசுவாச குழுக்கள் உருவாகின. சுவிசேஷம் மற்றும் சமூக முன்னேற்றம் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல, ஒன்றை ஒன்று வலுப்படுத்துபவை என்பதை மக்கள் உணரத் தொடங்கினர். 7. எதிர்கால ஊழியத்திற்கான அடித்தளம். இந்த ஆரம்ப முயற்சிகளே லெக்லரின் பின்னர் ஏற்பட்ட பெரிய தாக்கத்திற்கு காரணமாக அமைந்தன. அவர் விதைத்த விதைகள் பல தலைமுறைகளாக சேலம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் கிறிஸ்தவ சபைகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமூக முன்னேற்ற முயற்சிகளாக வளர்ந்தன. ஆவிக்குரிய சிந்தனைகள். லெக்லரின் சேவை நமக்கு நினைவூட்டுவது. விசுவாசம் கிரியைகளில்லாமல் செத்ததாயிருக்கிறது. யாக்கோபு நள்ளிரவு 2:17. சுவிசேஷம் மனிதனின் இருதயத்தை மட்டுமல்ல, அவரது குடும்பம், தொழில், கல்வி மற்றும் சமூக வாழ்க்கையையும் மாற்றும் வல்லமை உடையது. தேவன் தமது ஊழியர்களை வார்த்தையாலும் செயலாலும் உலகிற்கு வெளிச்சமாக இருக்க அழைக்கிறார். மத்தேயு காலை 5:16. சுருக்கம். 1840 இல் சேலத்தில் தனது பணியை லெக்லர் உற்சாகமாக தொடங்கினார். சபை வளர்ச்சி, கல்வி மற்றும் தொழிற்பயிற்சியை ஒருங்கிணைத்த முழுமையான மிஷன் அணுகுமுறையை பின்பற்றினார். இந்தியாவின் ஆரம்பகால தொழிற்பயிற்சி முயற்சிகளில் ஒன்றாக கருதப்படும் ஸ்கூல் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அமைப்பை உருவாக்க முக்கிய பங்கு வகித்தார். அவரது பணிகள் சேலம் மாவட்டத்தின் ஆன்மீக மற்றும் சமூக வரலாற்றில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தின. அத்தியாயம் 6. ஜே. எம். லெக்லரின் சுவிசேஷ பிரசங்க முறை, கிராம ஊழியங்கள் மற்றும் மக்களிடையே அவர் ஏற்படுத்திய தாக்கம். அறிமுகம். ஜே. எம். லெக்லர் சேலத்தில் செய்த ஊழியத்தின் வெற்றிக்கு காரணம் அவரது கல்வித் திட்டங்களோ அல்லது சமூக பணிகளோ மட்டும் அல்ல. அவரது ஊழியத்தின் இதயம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஆகும். மக்களை நேசித்து, அவர்களுடன் வாழ்ந்து, அவர்களுடைய மொழியில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்ததே அவரது பணியின் வலிமையாக இருந்தது. 1. மக்களைச் சந்தி, பிறகு சுவிசேஷத்தைச் சொல். லெக்லர் மக்கள் தாமாகவே சபைக்கு வருவார்கள் என்று காத்திருக்கவில்லை. அவர் கிராமங்களுக்கு நேரடியாகச் சென்றார். சந்தைகளிலும் பொதுமக்கள் கூடும் இடங்களிலும் மக்களை சந்தித்தார். வீடு வீடாகச் சென்று குடும்பங்களுடன் உரையாடினார். நோயுற்றவர்களையும் ஏழைகளையும் ஆறுதல் படுத்தினார். அவரது அணுகுமுறை மக்களிடம் சென்று அவர்களை அன்புடன் அணுகும் கிறிஸ்துவின் முன்மாதிரியை பிரதிபலித்தது. 2. தமிழ் மொழியில் சுவிசேஷம். வெளிநாட்டு மிஷனரியாக இருந்தாலும் லெக்லர் தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதில் பெரும் முயற்சி எடுத்தார். அவர் புரிந்துகொண்ட முக்கிய உண்மை, மக்களின் இதயத்தை அடைய வேண்டுமெனில் அவர்களின் மொழியில் பேச வேண்டும். இதனால் அவர் தமிழில் உரையாடினார். வேதாகம உண்மைகளை எளிமையாக விளக்கினார். பொதுமக்கள் புரிந்துகொள்ளும் எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்தினார். இந்த அணுகுமுறை அவரை மக்களுடன் நெருக்கமாக இணைத்தது. 3. கிராமங்களுக்கான இடைவிடாத பயணங்கள். சேலம் நகரத்தில் மட்டும் அல்லாமல் சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கும் அவர் தொடர்ந்து பயணம் செய்தார். அங்கு அவர் சுவிசேஷ கூட்டங்களை நடத்தினார். புதிய விசுவாசிகளை உறுதிப்படுத்தினார். ஜெபக் குழுக்களை உருவாக்கினார். உள்ளூர் தலைவர்களை பயிற்றுவித்தார். குழந்தைகளின் கல்வியை ஊக்குவித்தார். இந்த பயணங்கள் பல நேரங்களில் குதிரை, மாட்டுவண்டி அல்லது நடைபயணமாகவே நடைபெற்றன. 4. சபையை மட்டுமல்ல, சீஷர்களை உருவாக்கினார். லெக்லரின் நோக்கம் வெறும் மதமாற்றம் அல்ல. அவர் விரும்பியது வேதாகமத்தை அறிந்த விசுவாசிகள், ஜெப வாழ்க்கையில் வளர்ந்த கிறிஸ்தவர்கள், குடும்பங்களில் கிறிஸ்தவ மதிப்புகளை வாழ்பவர்கள், தங்கள் கிராமங்களிலேயே சாட்சிகளாக நிற்கும் உள்ளூர் தலைவர்கள். இதனால் அவரது ஊழியம் நீண்டகால பலனை தந்தது. 5. எதிர்ப்புகளும் சவால்களும். லெக்லரின் பணி எளிதாக இருக்கவில்லை. அவர் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டார். கிறிஸ்தவத்திற்கு எதிரான சமூக எதிர்ப்புகள், பழக்கவழக்கங்களை மாற்ற விரும்பாத சிலரின் எதிர்ப்பு, கடுமையான காலநிலை மற்றும் உடல் சோர்வு, நீண்ட பயணங்களால் ஏற்பட்ட கஷ்டங்கள், குறைந்த வளங்களுடன் பெரிய பணிகளை முன்னெடுக்க வேண்டிய அவசியம்.
ஆனால் இந்த சிரமங்கள் அவரது ஊக்கத்தை குறைக்கவில்லை. 6. அன்பின் மூலம் பெற்ற நம்பிக்கை. மக்கள் லெக்லரை மதித்ததற்கு காரணம் அவரது பிரசங்கம் மட்டும் அல்ல. அவர் எளிமையாக வாழ்ந்தார். ஏழைகளுக்காக அக்கறை கொண்டார். கல்வியை ஊக்குவித்தார். தொழில் திறன்களை வளர்க்க உதவினார். மக்களின் நலனுக்காக உண்மையான அன்புடன் உழைத்தார். இதனால் பலர் அவரை ஒரு வெளிநாட்டவராக அல்ல, தங்கள் நலனில் அக்கறை கொண்ட நண்பராக கருதினர். 7. சுவிசேஷமும் சமூக மாற்றமும். லெக்லரின் ஊழியம் ஒரு முக்கியமான உண்மையை எடுத்துக்காட்டியது. சுவிசேஷம் மனிதனின் இருதயத்தை மாற்றுகிறது. மாற்றப்பட்ட இருதயம் குடும்பத்தை மாற்றுகிறது. மாற்றப்பட்ட குடும்பங்கள் சமூகத்தை மாற்றுகின்றன. அதனால்தான் அவர் சபைகள், பள்ளிகள் மற்றும் தொழிற்பயிற்சி மையங்களை ஒன்றோடொன்று இணைத்து வளர்த்தார். 8. வேதாகமத்துடன் ஒத்துப்போகும் அவரது ஊழிய முறை. அவரது வாழ்க்கை பின்வரும் வேதாகம கொள்கைகளை நினைவூட்டுகிறது. மத்தேயு 28 கீழ் 19-20 நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். மார்க்கு 16 கீழ் 15 உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 1 கொரிந்தியர் 9 கீழ் 22 சிலரை ஆதாயப்படுத்தும்படியாக எல்லாருக்கும் எல்லாமுமானேன். யாக்கோபு 2 கீழ் 17 கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. அத்தியாயத்தின் சுருக்கம். ஜே. எம். லெக்லர் மக்களை நேரில் சந்தித்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் முறையை பின்பற்றினார். தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு மக்களின் கலாச்சாரத்தை மதித்து ஊழியம் செய்தார். கிராமப்புறங்களில் இடைவிடாத பயணங்கள் மூலம் பலரிடம் கிறிஸ்துவின் செய்தியை எடுத்துச் சென்றார். சபை வளர்ச்சி, சீஷத்துவம், கல்வி மற்றும் சமூக சேவையை ஒருங்கிணைத்தார். பல எதிர்ப்புகளையும் பொறுமையுடனும் விசுவாசத்துடனும் எதிர்கொண்டு சேலம் மாவட்டத்தின் ஆன்மீக வரலாற்றில் நிலையான தாக்கத்தை ஏற்படுத்தினார். அத்தியாயம் 7. ஜே. எம். லெக்லரின் கல்வி புரட்சி, தொழிற்பயிற்சி பள்ளி, கைவினை பயிற்சி மற்றும் சேலத்தின் சமூக மாற்றம். அறிமுகம். ஜே. எம். லெக்லரின் ஊழியத்தை பற்றி பேசும்போது அவரது கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி சேவையை தனியாக குறிப்பிடாமல் இருக்க முடியாது. அவர் மனிதனின் ஆன்மாவை சுவிசேஷம் மாற்ற வேண்டும், அதே நேரத்தில் அவரது வாழ்க்கையையும் குடும்பத்தையும் தொழிலையும் உயர்த்த வேண்டும் என்ற முழுமையான பார்வையுடன் செயல்பட்டார். இந்த எண்ணத்தின் வெளிப்பாடாகவே சேலத்தில் ஒரு முன்னோடியான தொழிற்பயிற்சி நிலையம் உருவானது. 1. கல்வி ஏன் அவசியம் என்று லெக்லர் கருதினார். 19ஆம் நூற்றாண்டில் சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் பல ஏழை குடும்பங்களுக்கு முறையான கல்வி கிடைக்கவில்லை. இதை பார்த்த லெக்லர் எழுத்தறிவு வாழ்க்கையை மாற்றும் என்று நம்பினார். வேதாகமத்தை மக்கள் தாங்களே வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். உழைப்புடன் இணைந்த கல்வியே நிலையான முன்னேற்றத்தை தரும் என்று கருதினார். இளைஞர்கள் சுயமரியாதையுடன் வாழ தொழில் திறன் பெற வேண்டும் என்று எண்ணினார். 2. ஸ்கூல் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு புதிய முயற்சி. சேலத்தில் லெக்லர் தொடங்கிய ஸ்கூல் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்பயிற்சி பள்ளி அவரது மிகச் சிறந்த பங்களிப்புகளில் ஒன்றாகும். இந்த நிறுவனம் மாணவர்களுக்கு புத்தக கல்வியோடு சேர்த்து கைவினை மற்றும் தொழில் திறன்களையும் கற்றுக் கொடுத்தது. வரலாற்று ஆய்வுகளின்படி இது இந்தியாவில் ஆரம்பகால தொழிற்பயிற்சி கல்வி முயற்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதற்காக அவர் திருநெல்வேலி பகுதிகளில் இருந்து திறமையான கைவினைஞர்களை சேலத்திற்கு வரவழைத்து பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்தார். இந்த முயற்சி பின்னர் சேலத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 3. கற்றுத் தந்த தொழில்கள். அந்த காலத்தின் தேவைகளை மனதில் கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு தொழில் திறன்கள் கற்பிக்கப்பட்டன. அவற்றில் தச்சு வேலை, கட்டிடப் பணிக்கான அடிப்படை திறன்கள், கைவினைப் பொருட்கள் தயாரித்தல், பயனுள்ள கைத்தொழில்கள், ஒழுக்கம், நேரம் கடைபிடித்தல் மற்றும் பொறுப்புணர்வு. இவற்றின் மூலம் மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெறவும் தங்கள் குடும்பங்களை ஆதரிக்கவும் வழி உருவானது. 4. வேலை செய்வதும் தேவனுக்கான சேவையே. லெக்லரின் போதனையில் ஒரு முக்கியமான கருத்து. நேர்மையாகச் செய்யப்படும் ஒவ்வொரு உழைப்பும் தேவனுக்கான மகிமையாக இருக்க முடியும். எனவே அவர் மாணவர்களிடம் சோம்பேறித்தனத்தை தவிர்க்க, உண்மையுடன் உழைக்க, பிறரை ஏமாற்றாமல் தொழில் செய்ய, கற்ற திறனை சமூக நன்மைக்கு பயன்படுத்த என்று தொடர்ந்து வலியுறுத்தினார். 5. திருநெல்வேலியிலிருந்து வந்த கைவினைஞர்கள். தொழிற்பயிற்சி பள்ளியை வெற்றிகரமாக நடத்துவதற்காக லெக்லர் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து திறமையான கிறிஸ்தவ கைவினைஞர்களை சேலத்திற்கு அழைத்து வந்தார். அவர்கள் மாணவர்களுக்கு தொழில் திறன்களை மட்டுமல்ல, ஒழுக்கம், உழைப்பு மற்றும் கிறிஸ்தவ வாழ்க்கை முறையையும் முன்மாதிரியாக காட்டினர். 6. கல்வி மூலம் ஏற்பட்ட சமூக மாற்றம். லெக்லரின் முயற்சிகளால் ஏழை மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாயின. கல்வி மற்றும் தொழில் திறன் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டன. சுயமாக வாழும் மனப்பான்மை வளர்ந்தது. கிறிஸ்தவ சாட்சியம் சமூக முன்னேற்றத்துடன் இணைந்தது. சேலம் பகுதியில் உழைப்பின் மதிப்பு மேலும் வலுப்பெற்றது. 7. வேதாகம அடிப்படை. லெக்லரின் கல்வி மற்றும் தொழில் பார்வை பல வேதாகம கொள்கைகளுடன் ஒத்துப்போகிறது. கொலோசையர் அதிகாலை 3:23 நீங்கள் எதைச் செய்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்யுங்கள்.
2 தெசலோனிக்கேயர் அதிகாலை 3:10 வேலை செய்ய விரும்பாதவன் சாப்பிடவும் கூடாது. நீதிமொழிகள் இரவு 10:29 தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிற மனுஷனை நீ கண்டாயா. அவன் ராஜாக்களின் முன்பாக நிற்பான். 8 லெக்லரின் கல்வி மரபு. அவர் தொடங்கிய முயற்சிகள் ஒரு பள்ளியை தாண்டி ஒரு சிந்தனையை உருவாக்கின. சுவிசேஷமும் கல்வியும் இணைந்து செல்லலாம். தொழிலும் தேவசேவையும் எதிர்மறையானவை அல்ல. திறமையான, நேர்மையான, தேவபக்தியுள்ள மனிதர்களை உருவாக்குவது ஒரு மிஷனரியின் முக்கிய பணியாக இருக்கலாம். இந்த அணுகுமுறையால் ஜே. எம். லெக்லர் சேலத்தின் வரலாற்றில் ஒரு முன்னோடி கல்வியாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் நினைவுகூரப்படுகிறார். இந்த அத்தியாயத்தின் முக்கிய பாடங்கள். கல்வி ஒரு சமூகத்தை மாற்றும் சக்தி. தொழில் திறன் ஏழ்மையை உடைக்கும் ஒரு கருவி. கிறிஸ்தவ விசுவாசம் உழைப்பு மற்றும் நேர்மையுடன் வெளிப்பட வேண்டும். இளைஞர்களில் முதலீடு செய்வது எதிர்கால தலைமுறைகளை மாற்றும். தேவனுடைய அன்பு ஆன்மீகத்திலும் நடைமுறை வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும். முற்றுப்புள்ளி. அத்தியாயம் 8 ஜே. எம். லெக்லரின் தேவாலய நிறுவல்கள், உள்ளூர் தலைவர்களை உருவாக்கிய பணி மற்றும் சேலம் மாவட்டத்தில் சுவிசேஷ இயக்கத்தின் விரிவாக்கம். அறிமுகம். ஜே. எம். லெக்லரின் ஊழியத்தின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று நிலையான உள்ளூர் சபைகளை உருவாக்கியதும் இந்திய விசுவாசிகளை தலைவர்களாக வளர்த்ததும் ஆகும். அவர் வெளிநாட்டு மிஷனரியாக வாழ்ந்தாலும் சபை என்றென்றும் வெளிநாட்டவர்களை சார்ந்திருக்க கூடாது. உள்ளூர் விசுவாசிகள் தாங்களே பொறுப்பேற்று தேவனுடைய ராஜ்யத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நம்பினார். 1. ஒரு சபையை நிறுவுவது மட்டும் போதாது. லெக்லர் ஒரு கிராமத்தில் சிலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் அடுத்த இடத்திற்கு சென்று விடவில்லை. மாறாக அவர் புதிய விசுவாசிகளுக்கு வேதாகம அடிப்படை போதனைகளை அளித்தார். ஜெப வாழ்க்கையை வளர்த்தார். குடும்ப ஆராதனையை ஊக்குவித்தார். ஒற்றுமையுடன் கூடிய உள்ளூர் சபை அமைப்பை உருவாக்க உதவினார். அவருடைய நோக்கம் நீடித்த ஆவிக்குரிய வளர்ச்சி. 2. உள்ளூர் தலைவர்களை உருவாக்கிய பார்வை. லெக்லர் உணர்ந்த ஒரு முக்கிய உண்மை. தமிழ் மக்களை தமிழ் தலைவர்களே மிகவும் பயனுள்ள முறையில் வழிநடத்த முடியும். எனவே அவர் உள்ளூர் உபதேசகர்களை பயிற்றுவித்தார். வேதாகம படிப்பில் அவர்களை வளர்த்தார். சபை நிர்வாக பொறுப்புகளை அவர்களிடம் ஒப்படைத்தார். கிராம ஊழியங்களில் அவர்களை முன்னிலைப்படுத்தினார். இந்த அணுகுமுறை சேலம் பகுதியில் சபைகள் நிலையாக வளர உதவியது. 3. சுவிசேஷத்தின் விரிவாக்கம். சேலம் நகரத்தை தாண்டி சுற்றியுள்ள பகுதிகளிலும் லெக்லரின் தாக்கம் பரவியது. அவர் கிராமங்களுக்கு தொடர்ந்து பயணம் செய்தார். புதிய விசுவாச குழுக்களை உருவாக்கினார். பள்ளிகள் மற்றும் ஜெப கூட்டங்களை தொடங்க உதவினார். சுவிசேஷத்தை சமூக சேவையுடன் இணைத்து எடுத்துச் சென்றார். இதன் மூலம் பல இடங்களில் கிறிஸ்தவ சாட்சியம் வேரூன்றியது. 4. சபை கட்டிடங்களை விட மக்களே முக்கியம். லெக்லரின் பார்வையில் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, உயிருள்ள விசுவாசிகளே தேவனுடைய சபை. அதனால் அவர் வலியுறுத்தியது வேதாகம அறிவு, பரிசுத்தமான வாழ்க்கை, அன்பான ஐக்கியம், ஜெபம், சுவிசேஷ சாட்சி. அதே சமயம் ஆராதனைக்கும் போதனைக்கும் ஏற்ற இடங்கள் அமைக்கப்படுவதற்கும் அவர் உதவினார். 5. சேலத்தில் உருவான நிலையான மரபு. லெக்லரின் காலத்தில் உருவான பல கிறிஸ்தவ குழுக்கள் பின்னர் வளர்ந்து வலுவான சபைகளாக மாறின. அவரது நினைவாக சேலத்தில் லெக்லர் மெமோரியல் சர்ச் உருவாக்கப்பட்டு அவரது பணியின் தாக்கம் தலைமுறைகள் கடந்தும் நினைவுகூரப்பட்டது. இது அவர் ஏற்படுத்திய நீடித்த செல்வாக்கிற்கு சான்றாகும். annathasirakogal.blogspot.com 6. தலைமைத்துவத்தின் அடிப்படை கொள்கைகள். லெக்லர் உருவாக்கிய தலைவர்களிடம் அவர் எதிர்பார்த்த குணங்கள். தேவபயம், வேதாகம அறிவு, பணிவு, மக்களுக்கு சேவை செய்யும் மனம், நேர்மை, ஜெப வாழ்க்கை, நல்ல முன்மாதிரியாக வாழும் ஒழுக்கம். அவருடைய எண்ணத்தில் தலைமை என்பது அதிகாரம் அல்ல, சேவை. 7. வேதாகம அடிப்படை. லெக்லரின் ஊழிய அணுகுமுறை பல வேதாகம வசனங்களோடு ஒத்துப்போகிறது. 2 தீமோத்தேயு 2:2 நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கும் போதிக்க தகுதியுள்ள உண்மையுள்ள மனிதரிடம் ஒப்படை. எபேசியர் நவம்பர் 4:12 பரிசுத்தவான்களை ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்த தேவன் தலைவர்களை தந்தார். 1 பேதுரு 5:2-3 தேவனுடைய மந்தையை மேய்த்து முன்மாதிரிகளாயிருங்கள். 8. லெக்லரின் நிலையான தாக்கம். ஜே. எம். லெக்லரின் உண்மையான பாரம்பரியம் கட்டிடங்கள் அல்ல, மாற்றப்பட்ட மனிதர்கள். அவரால் பயிற்சி பெற்ற தலைவர்கள், வளர்ந்த சபைகள், கல்வி பெற்ற இளைஞர்கள், தொழில் கற்ற குடும்பங்கள், சுவிசேஷத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சென்ற விசுவாசிகள் என பலர் உருவாகினர். இதனால் அவர் சேலத்தின் வரலாற்றில் ஒரு மிஷனரி மட்டுமல்ல, ஆவிக்குரிய தந்தை என்ற மரியாதையையும் பெற்றார். அத்தியாயத்தின் சுருக்கம். லெக்லர் நிலையான உள்ளூர் சபைகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்தினார். இந்திய விசுவாசிகளை பயிற்றுவித்து தலைமை பொறுப்பில் வளர்த்தார். கிராமங்களுக்குச் சென்று சுவிசேஷத்தை விரிவுபடுத்தினார். சபை கட்டிடங்களை விட சீஷர்களை உருவாக்குவதையே முக்கியமாக கருதினார்.
அவரது பாரம்பரியம் இன்றளவும் சேலம் மாவட்டத்தின் கிறிஸ்தவ வரலாற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. அத்தியாயம் 9. ஜே. எம். லெக்லர் எதிர்கொண்ட சவால்கள், எதிர்ப்புகள், உடல்நலப் போராட்டங்கள் மற்றும் தேவன் மீது அவர் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அறிமுகம். ஜே. எம். லெக்லரின் வாழ்க்கையை பார்க்கும்போது அது வெற்றிகளின் வரலாறு மட்டுமல்ல, தியாகம், பொறுமை, கண்ணீர், ஜெபம் மற்றும் உறுதியான விசுவாசத்தின் வரலாறும் ஆகும். சேலத்தில் அவர் செய்த ஊழியம் பல ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் அதன் பின்னால் எண்ணற்ற சவால்களும் மறைந்திருந்தன. 1. வெளிநாட்டில் வாழ்ந்த மிஷனரியின் சவால்கள். 19ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியிலிருந்து தென்னிந்தியாவிற்கு வந்து வாழ்வது மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தது. லெக்லர் எதிர்கொண்ட சில சிரமங்கள். நீண்ட கடல் பயணம். புதிய காலநிலைக்கு உடலை பழக்கப்படுத்த வேண்டிய நிலை. உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் பெரிய மாற்றங்கள். குடும்பத்தினர் மற்றும் தாய்நாட்டிலிருந்து நீண்ட பிரிவு. மொழி மற்றும் கலாச்சார வேறுபாடுகள். ஆனால் இவை அனைத்தையும் அவர் தேவனுடைய அழைப்பின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டார். 2. சுவிசேஷத்திற்கான எதிர்ப்புகள். அந்த காலத்தில் கிறிஸ்தவ பிரசங்கத்தை அனைவரும் வரவேற்கவில்லை. சில இடங்களில் தவறான புரிதல்கள் உருவாயின. புதிய விசுவாசிகள் சமூக அழுத்தங்களை எதிர்கொண்டனர். மிஷனரிகளின் நோக்கங்களை சந்தேகித்தவர்கள் இருந்தனர். இருப்பினும் லெக்லர் வாதங்களால் அல்ல, அன்பு, பொறுமை மற்றும் தொடர்ந்து செய்யும் சேவையின் மூலம் மக்களின் நம்பிக்கையை பெற்றார். 3. பொருளாதார மற்றும் நிர்வாக சவால்கள். பள்ளிகள், தொழிற்பயிற்சி மையங்கள், சபைகள் மற்றும் சமூக பணிகளை நடத்துவதற்கு நிதி, மனிதவளம் மற்றும் திட்டமிடல் அவசியமாக இருந்தது. லெக்லர் குறைந்த வளங்களுடனும் பணிகளை முன்னெடுத்தார். கிடைத்த உதவிகளை மிகுந்த பொறுப்புடன் பயன்படுத்தினார். நீண்டகால பலனை தரும் பணிகளுக்கு முன்னுரிமை அளித்தார். 4. உடல்நல கஷ்டங்கள். தென்னிந்தியாவின் வெப்பமான காலநிலை, தொடர்ந்து மேற்கொண்ட கிராமப் பயணங்கள் மற்றும் கடின உழைப்பு ஆகியவை மிஷனரிகளின் உடல்நலத்தை பாதிப்பது வழக்கமாக இருந்தது. லெக்லரும் சோர்வு, காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட உடல் பாதிப்புகள், இடைவிடாத பயணங்களால் ஏற்பட்ட களைப்பு போன்ற சவால்களை எதிர்கொண்டிருக்கலாம். எனினும் அவரது தனிப்பட்ட மருத்துவ பதிவுகள் குறைவாக உள்ளதால் குறிப்பிட்ட நோய்களை உறுதியாகச் சொல்லும் வரலாற்றுச் சான்றுகள் இல்லை. 5. ஜெபத்தின் மீது இருந்த நம்பிக்கை. எல்லாச் சவால்களுக்கும் மத்தியில் லெக்லரின் பலம் ஜெப வாழ்க்கை. அவர் நம்பியது, தேவன் திறக்கும் கதவை மனிதனால் மூட முடியாது. சுவிசேஷ பணி மனித வல்லமையால் அல்ல, தேவனுடைய கிருபையால் முன்னேறுகிறது. உண்மையான மாற்றம் பரிசுத்த ஆவியின் செயலால் மட்டுமே நிகழும். 6. பொறுமையின் பலன். பல மிஷனரிகள் உடனடி பலனை எதிர்பார்த்தனர். ஆனால் லெக்லர் விதைப்பவரின் மனப்பான்மையுடன் செயல்பட்டார். அவர் அறிந்திருந்தார், இன்று விதைக்கப்படும் விதை நாளை வளர்ந்து அடுத்த தலைமுறையில் பெரும் அறுவடையாக மாறலாம். அவரது கல்வி, தொழிற்பயிற்சி மற்றும் சபை வளர்ச்சி முயற்சிகள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அமைந்தன. 7. தேவனுடைய இறையாண்மையில் உறுதியான விசுவாசம். லெக்லரின் வாழ்க்கையில் தெளிவாக காணப்படும் ஒரு உண்மை. தேவன் அழைத்தால் அவர் வழிநடத்தவும் வல்லவர். எதிர்ப்புகள் வந்தபோதும் அவர் பின்வாங்கவில்லை. சிரமங்கள் வந்தபோதும் அவர் ஊழியத்தை கைவிடவில்லை. தனது திட்டங்களை விட தேவனுடைய சித்தத்திற்கே முன்னுரிமை அளித்தார். 8. இன்றைய ஊழியர்களுக்கான பாடங்கள். லெக்லரின் வாழ்க்கை நமக்கு கற்பிப்பது. சவால்கள் தேவனுடைய அழைப்பை ரத்து செய்யாது. உண்மையான ஊழியம் தியாகத்தை வேண்டுகிறது. பொறுமையுடன் விதைக்கப்படும் சேவை பல தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஜெபமும் செயல்பாடும் ஒன்றாக இணைந்தால் ஆழமான மாற்றம் ஏற்படும். விசுவாசமுள்ள சிறிய செயல்கள் கூட வரலாற்றை மாற்ற முடியும். வேதாகம வெளிச்சம். லெக்லரின் வாழ்க்கையை நினைவுபடுத்தும் சில வசனங்கள். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, தக்க காலத்தில் அறுப்போம். 1 கொரிந்தியர் 15:58. கர்த்தருக்குள்ளாக உங்கள் பிரயாசம் வீணாயிராதென்று அறிந்திருக்கிறபடியால் அசையாதவர்களாயிருங்கள். 2 கொரிந்தியர் 4:8-9. எல்லாவிதத்திலும் நெருக்கப்படுகிறோம், ஆனாலும் நசுக்கப்படவில்லை. அத்தியாயத்தின் சுருக்கம். ஜே. எம். லெக்லர் வெளிநாட்டு வாழ்க்கை, மொழி, காலநிலை மற்றும் சமூக எதிர்ப்புகள் போன்ற பல சவால்களை எதிர்கொண்டார். குறைந்த வளங்களுடனும் கல்வி, சபை மற்றும் சமூக பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்தார். ஜெபம், பொறுமை மற்றும் தேவனுடைய இறையாண்மையின் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவரது ஊழியத்தின் அடித்தளமாக இருந்தது. அவரது வாழ்க்கை, விசுவாசத்துடன் நிலைத்திருப்பவர்களை தேவன் எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதற்கான ஊக்கமளிக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அத்தியாயம் 10. ஜே. எம். லெக்லரின் குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட குணாதிசயங்கள், எளிமை மற்றும் ஆன்மீக சாட்சி. அறிமுகம். ஒரு மனிதரின் பொதுவாழ்க்கை அவரது சாதனைகளை வெளிப்படுத்தலாம், ஆனால் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை அவரது உண்மையான குணத்தை வெளிப்படுத்துகிறது. ஜே. எம். லெக்லர் சேலத்தில் ஒரு சிறந்த மிஷனரியாக மட்டுமல்ல, எளிமை, பணிவு, ஒழுக்கம் மற்றும் தேவபக்தியுடன் வாழ்ந்த மனிதராகவும் நினைவுகூரப்படுகிறார்.
வரலாற்றுச் சான்றுகள் அவரது குடும்ப வாழ்க்கையைப் பற்றி மிக குறைவாகவே பதிவு செய்துள்ளன. எனவே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களையும் அவரது ஊழியத்திலிருந்து தெளிவாக அறியப்படும் குணாதிசயங்களையும் அடிப்படையாகக் கொண்டு இந்த அத்தியாயம் அமைக்கப்பட்டுள்ளது. 1. எளிமையான வாழ்க்கை முறை. லெக்லர் ஆடம்பரத்தை விரும்பியவர் அல்ல. ஐரோப்பாவில் வசதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடிந்திருந்தபோதிலும் அவர் தென்னிந்தியாவின் வெப்பமான சூழலில் எளிமையாக வாழ்ந்தார். அவரது வாழ்க்கை சொல்லிய செய்தி. சுவிசேஷத்தை அறிவிப்பவன் முதலில் அதை தன் வாழ்க்கையில் வாழ வேண்டும். 2. சேவையே தலைமை. லெக்லர் தன்னை அதிகாரமுள்ள தலைவராக அல்ல, மக்களுக்கு சேவை செய்யும் ஊழியக்காரராக கருதினார். அவர் ஏழை மக்களுடன் நேரம் செலவிட்டார். மாணவர்களை ஊக்குவித்தார். உள்ளூர் தலைவர்களை வளர்த்தார். கிறிஸ்தவ சமுதாயம் தன்னிறைவு பெற வேண்டும் என்று விரும்பினார். 3. குடும்பத்தை பற்றிய வரலாற்று குறிப்புகள். லெக்லரின் மனைவி மற்றும் குடும்ப வாழ்க்கை குறித்து விரிவான ஆவணங்கள் இன்று எளிதில் கிடைப்பதில்லை. கிடைக்கக்கூடிய பதிவுகள் பெரும்பாலும் அவரது மிஷனரி பணிகள், கல்வி முயற்சிகள் மற்றும் சேலம் மிஷன் வளர்ச்சியையே மையமாக கொண்டுள்ளன. எனவே அவரது குடும்பத்தை பற்றிய பல விவரங்கள் வரலாற்றில் தெளிவாக பதிவாகவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 4. ஒழுக்கமும் நேர்த்தியும். அவரது ஊழியத்தில் தொடர்ந்து காணப்பட்ட குணங்கள். நேரம் தவறாமை, கடின உழைப்பு, திட்டமிடுதல், பொறுப்புணர்வு, நிதி மற்றும் வளங்களை கவனமாக பயன்படுத்துதல். இந்த குணங்களே தொழிற்பயிற்சி பள்ளி மற்றும் கல்வி முயற்சிகளை வெற்றிகரமாக நடத்த உதவின. 5. மக்களை மதித்த மனப்பான்மை. லெக்லர் தமிழர்களை தாழ்வாக பார்க்கவில்லை. மாறாக அவர்களுடைய மொழியை கற்றார். அவர்களின் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள முயன்றார். உள்ளூர் திறமைகளை வளர்த்தார். இந்திய தலைவர்களை ஊழியத்தில் முன்னிலைப்படுத்தினார். இதுவே அவருக்கு மக்கள் மத்தியில் நீடித்த மரியாதையை பெற்றுத்தந்தது. 6. ஜெபமும் வேதாகமமும். அவரது ஊழியத்தின் அடிப்படை 2 தூண்கள். ஜெபம், வேதாகமம். அவர் கல்வி, தொழிற்பயிற்சி அல்லது சமூக சேவையை சுவிசேஷத்திற்கு மாற்றாக கருதவில்லை. மாறாக அவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் கருவிகளாக இருக்க வேண்டும் என்று நம்பினார். 7. இளைஞர்களுக்கான அவரது பார்வை. லெக்லர் இளைஞர்களை எதிர்கால தலைவர்களாக கண்டார். அவர் விரும்பியது அவர்கள் கல்வி கற்க வேண்டும், ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும், வேதாகமத்தை அறிய வேண்டும், சமுதாயத்திற்கு நல்ல சாட்சிகளாக வாழ வேண்டும். இந்த நோக்கத்தில்தான் அவர் பள்ளிகளையும் தொழிற்பயிற்சி மையங்களையும் ஊக்குவித்தார். 8. பணிவான தலைவர். அவரது வாழ்க்கையை பார்த்த பலர் அவர் செய்த பணிகளை விட அவரது பணிவான மனப்பான்மையையே முதலில் நினைவுகூர்ந்தனர். அவர் புகழை நாடவில்லை. தனது பெயருக்காக அல்ல, தேவனுடைய மகிமைக்காக உழைத்தார். செய்த நன்மைகளை விளம்பரப்படுத்தாமல் அமைதியாக சேவை செய்தார். 9. வேதாகமத்துடன் ஒத்துப்போகும் வாழ்க்கை. லெக்லரின் வாழ்க்கை பின்வரும் வசனங்களை நினைவூட்டுகிறது. மார்க்கு 10:45 மனுஷகுமாரனும் ஊழியங்கொள்ளும்படியாக வராமல் ஊழியஞ்செய்யும்படியாக வந்தார். மீகா 6:8 நீதியைச் செய், கிருபையை நேசி, உன் தேவனோடே பணிவாய் நட. பிலிப்பியர் 2:3-5 தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தன்னிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். 10. நிலைத்துச் சென்ற மரபு. லெக்லரின் உண்மையான நினைவு சின்னம் ஒரு கட்டிடம் அல்ல. அவரது மரபு கல்வி பெற்ற தலைமுறைகள், தொழில் கற்ற இளைஞர்கள், வளர்ந்த சபைகள், பயிற்சி பெற்ற உள்ளூர் தலைவர்கள், கிறிஸ்துவை அறிந்த குடும்பங்கள், சேலம் மாவட்டத்தில் வேரூன்றிய கிறிஸ்தவ சாட்சி. இவற்றின் மூலம் அவரது தாக்கம் பல தலைமுறைகளாக தொடர்கிறது. அத்தியாயத்தின் சுருக்கம். ஜே. எம். லெக்லர் எளிமை, பணிவு மற்றும் சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்தார். அவரது குடும்ப வாழ்க்கை பற்றிய வரலாற்று தகவல்கள் குறைவாக இருந்தாலும் அவரது ஊழியம் அவரது குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. ஜெபம், வேதாகமம், கல்வி மற்றும் உழைப்பை ஒருங்கிணைத்த வாழ்க்கையை வாழ்ந்தார். உள்ளூர் மக்களை மதித்து அவர்களை தலைவர்களாக உருவாக்குவதில் அக்கறை காட்டினார். அவர் விட்டுச் சென்ற மிகப்பெரிய பாரம்பரியம் மாற்றப்பட்ட மனிதர்களும் வலுவான உள்ளூர் சபைகளும் ஆகும். அத்தியாயம் 11. ஜே. எம். லெக்லரின் இறுதி ஆண்டுகள். சேலத்தில் அவர் விட்டுச் சென்ற நிலையான மரபு, மறைவு மற்றும் இன்றளவும் தொடரும் தாக்கம். அறிமுகம். பல ஆண்டுகள் இடைவிடாமல் உழைத்த ஜே. எம். லெக்லரின் வாழ்க்கையின் இறுதி கட்டமும் அவரது ஆரம்ப ஆண்டுகளைப் போலவே அர்ப்பணிப்பால் நிரம்பியதாக இருந்தது. அவர் தனது வாழ்நாளின் சிறந்த ஆண்டுகளை தமிழக மக்களுக்காக செலவிட்டார். அவரது ஊழியத்தின் கனிகள் அவர் உயிரோடு இருந்த காலத்தை தாண்டி பல தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாக அமைந்தன. 1. 20 ஆண்டுகளுக்கும் மேலான சேலம் ஊழியம். 1840ஆம் ஆண்டு சேலத்தில் பொறுப்பேற்ற லெக்லர் சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதியில் சுவிசேஷம், கல்வி மற்றும் சமூக முன்னேற்ற பணிகளில் ஈடுபட்டார். அவரது நீண்டகால சேவை காரணமாகவே மக்கள் அவரை அன்புடன் சேலத்தின் அப்போஸ்தலர் என்று அழைக்கத் தொடங்கினர். இந்த காலகட்டத்தில் அவர் பல கிராமங்களில் சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றார். சபைகளை வலுப்படுத்தினார்.
உள்ளூர் தலைவர்களை உருவாக்கினார். தொழிற்பயிற்சி மற்றும் கல்வி மூலம் சமூக முன்னேற்றத்தை ஊக்குவித்தார். ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபட்டார். 2. விதைத்த விதைகளின் அறுவடை. லெக்லர் செய்த பணியின் உண்மையான வெற்றி அவரது வாழ்நாளிலேயே முழுமையாக தெரியவில்லை. ஆனால் காலப்போக்கில் அவர் உருவாக்கிய சபைகள் வளர்ந்தன. அவர் பயிற்றுவித்த தலைவர்கள் புதிய தலைமுறைகளை வழிநடத்தினர். தொழிற்பயிற்சி மூலம் பல குடும்பங்கள் தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்கின. கல்வியின் மதிப்பு சேலம் பகுதியில் மேலும் வலுவடைந்தது. இதுவே அவர் நீண்டகால பார்வையுடன் பணியாற்றியதை வெளிப்படுத்துகிறது. 3. ஏற்காட்டுடனான தொடர்பு. லெக்லர் ஏற்காடு மலைப்பகுதியின் ஆரம்பகால கிறிஸ்தவ பணிகளுடனும் தொடர்பு கொண்டிருந்தார். அங்கு ஐரோப்பிய குடியிருப்பாளர்கள் மற்றும் உள்ளூர் மக்களின் ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஆலயப் பணிகள் வளர உதவியதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் அவரது ஊழியம் சேலம் நகரத்தை தாண்டி சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் விரிந்தது. 4. நினைவாக உருவான ஆலயம். லெக்லரின் பணியை போற்றும் வகையில் சேலத்தில் லெக்லர் மெமோரியல் சர்ச் என்ற பெயரில் ஒரு ஆலயம் அறியப்படுகிறது. இது அவர் ஒரு தனிநபராக மட்டுமல்ல, ஒரு முழு பிராந்தியத்தின் ஆன்மீக வளர்ச்சியில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய மிஷனரியாக நினைவுகூரப்படுவதை காட்டுகிறது. 5. மறைவு. ஜே. எம். லெக்லரின் வாழ்க்கையின் இறுதி நாட்களைப் பற்றிய விரிவான தனிப்பட்ட பதிவுகள் மிகவும் குறைவாக உள்ளன. இருப்பினும் அவர் தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை இந்தியாவிலும் குறிப்பாக சேலத்திலும் கிறிஸ்துவின் ஊழியத்திற்காக அர்ப்பணித்தார் என்பது உறுதியாக அறியப்படுகிறது. அவரது மறைவுக்குப் பின்னரும் அவர் தொடங்கிய பணிகள் நிற்கவில்லை, மாறாக தொடர்ந்து வளர்ந்து வந்தன. 6. அவர் விட்டுச் சென்ற பாரம்பரியம். லெக்லரின் மரபு பல துறைகளில் காணப்படுகிறது. ஆவிக்குரிய மரபு. பல சபைகள் உருவாகின. ஆயிரக்கணக்கானோர் சுவிசேஷத்தை அறிந்தனர். உள்ளூர் தலைமைத்துவம் வளர்ந்தது. கல்வி மரபு. பள்ளிகள் மற்றும் எழுத்தறிவு வளர்ச்சிக்கு ஊக்கம் கிடைத்தது. கல்வி சமூக முன்னேற்றத்தின் கருவியாக மாறியது. தொழில் மரபு. தொழிற்பயிற்சியின் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. இளைஞர்கள் சுயதொழில் மற்றும் திறன் மேம்பாட்டில் ஊக்கமடைந்தனர். சமூக மரபு. ஏழை மக்களுக்கான அக்கறை அதிகரித்தது. சேவையும் சுவிசேஷமும் இணைந்த அணுகுமுறை வலுப்பெற்றது. 7. இன்றைய தலைமுறைக்கு அவர் சொல்லும் செய்தி. லெக்லரின் வாழ்க்கை இன்று நமக்கு சொல்லுவது. தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை வீணாகாது. சிறியதாகத் தோன்றும் விதைப்புகள் கூட எதிர்காலத்தில் பெரிய அறுவடையை தரும். கல்வி, உழைப்பு மற்றும் சுவிசேஷம் இணைந்து சமூகத்தை மாற்ற முடியும். உண்மையான தலைமை என்பது பிறரை உருவாக்குவதேயாகும். 8. வேதாகம வெளிச்சத்தில் லெக்லரின் வாழ்க்கை. அவரது வாழ்க்கையை நினைவூட்டும் சில வசனங்கள். எபிரெயர் 6 கீழ் 10. உங்கள் கிரியையையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியஞ்செய்ததினாலும் இன்னும் செய்கிறதினாலும் அவருடைய நாமத்தின் மேல் நீங்கள் காட்டின அன்பையும் தேவன் மறந்துவிடுகிறவரல்ல. சங்கீதம் 126 மே 6. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். 1 பேதுரு 5 கீழ் 4. பிரதான மேய்ப்பரானவர் வெளிப்படும்போது மகிமையின் வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். 9. சேலத்தின் அப்போஸ்தலர் என்ற பட்டத்திற்கு ஏன் தகுதியானவர். லெக்லர் சுவிசேஷத்தை உறுதியுடன் அறிவித்தார். கல்வியை வளர்த்தார். தொழிற்பயிற்சியை ஊக்குவித்தார். தமிழ் மக்களை நேசித்தார். உள்ளூர் தலைவர்களை உருவாக்கினார். தனது வாழ்க்கையை முழுமையாக தேவனுக்கும் சேல மக்களுக்கும் அர்ப்பணித்தார். அதனால் சேலத்தின் அப்போஸ்தலர் என்ற அழைப்பு வெறும் மரியாதை பட்டமல்ல, அவரது வாழ்நாள் சேவைக்கான உண்மையான அங்கீகாரமாகும். முழு வாழ்க்கை வரலாற்றின் நிறைவு சிந்தனை. ஜே. எம். லெக்லர் ஒரு வெளிநாட்டு மிஷனரியாக இந்தியா வந்தார், ஆனால் அவர் சேலம் மக்களின் வரலாற்றின் ஒரு பகுதியாகவே மாறினார். அவரது கைகளால் கட்டப்பட்ட கட்டிடங்களை விட அவர் தேவனுடைய கிருபையால் கட்டிய மனித வாழ்வுகளே அவரது மிகப்பெரிய நினைவு சின்னங்களாக உள்ளன. அவரது வாழ்க்கை ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு சவாலை முன்வைக்கிறது. நாம் வாழும் இடத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வரங்களை கொண்டு அடுத்த தலைமுறைக்காக நிலைத்திருக்கும் ஒரு ஆவிக்குரிய மற்றும் சமூக மரபை விட்டுச் செல்கிறோமா. இந்த கேள்விக்கான அவரது வாழ்க்கையே ஒரு வலிமையான பதிலாக நிற்கிறது. அவரது இறுதி நாட்கள். 21 ஆண்டுகளுக்கும் மேலாக சேலம் மற்றும் சுற்றுப்புறங்களில் உழைத்த லெக்லர் 1861ஆம் ஆண்டு கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். அவரது கல்லறை சேலத்தில் உள்ளது. அவரது நினைவாக லெக்லர் நினைவு ஆலயமும் நிறுவப்பட்டது. ஆன்மீக பாடங்கள். சுவிசேஷத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும். பாடுகளின் மத்தியிலும் தேவனுக்காக நிலைத்திருக்க வேண்டும். கல்வியும் சுவிசேஷமும் இணைந்து செல்ல வேண்டும். ஒரு மனிதனின் அர்ப்பணிப்பு ஒரு நகரத்தின் வரலாற்றையே மாற்ற முடியும். சேலத்தின் அப்போஸ்தலன் லெக்லரின் வாழ்க்கை, குடும்பத் தியாகம் மற்றும் பாடுகள் கிறிஸ்துவுக்காக வாழும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு பெரிய சவாலும் ஊக்கமும் ஆகும்.